நான் என்ன உங்ககிட்ட கோடி கோடியா பணமா கேட்டேன்? 2 பக்கில இவங்களுக்கு போத ஏறணும். மாமா என்னது ரூம்ல இருந்து இன்னைக்கு ஹாலுக்கே வந்துட்டோம்? படிப்படியா முன்னேறி இருக்கும்டா. முதல்ல ரூம்ல இருந்தோம், இப்ப ஹாலுக்கு வந்திருக்கோம். நாளைக்கு டைனிங் ஹால், நாளை மறுநாள் தெருவுக்கு வந்துருவோம். ஐயோ அங்கேயும் அடிக்கணும்டா. என்ன சோடாவுக்கு வாய் வைக்கலையா? மாமா திறக்கவே இல்ல. அப்பாவுக்கு தெரிஞ்சா? சோடாவுக்கு வாய் வைக்கலைங்கிறதா? இல்ல குடிக்கிறது. அவருக்கும் ஒரு பக்கு ஊத்தி கொடுத்துருவோம். ஐயோ அப்பா நம்மள கொன்னுடுவார். அதுக்கு இத பத்தி தெரியாது. தெரிஞ்சிருந்தா நமக்கு முன்னாலேயே உட்கார்ந்துருவார். உங்க அப்பா இப்ப இருக்க நிலைமையில இது தேவை. மருந்துன்னு கலந்து கொடுத்துடலான்னு அம்பளம் என்ன கெடுத்துட்டானுங்க. அம்பளம் என்ன கெடுத்துட்டானுங்க. உனக்கு தான் தெரியுமே, சின்ன பிள்ளையில நான் பால் பட்டிய கூட கையில தொட மாட்டேனே. இப்ப பிராந்தி பட்டிய தொட வச்சுட்டானுங்களே. மணி அடிச்சு குடுக்குறானுங்க. அம்பளம் டேய், தண்ணிய போட்டா அப்பாங்கிற மரியாதை கூட இல்லையா? எந்திரா. என்னடா அம்பளம்? தங்கச்சி பேரை சொல்லி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச என் பிள்ளைங்களை கெடுத்துட்டேன். அவ இல்லாத வீட்டுல உனக்கு இடம் இல்ல. போ பழைய உன் பசங்களை நானா கெடுத்தேன்? இவனுக்கு தான் என்ன கெடுத்துட்டானுங்க. இப்படியே விட்ட நீ கொட்டாய் விடும் போது உன் வாயில பிராந்தியை ஊத்தி கொடுத்துருவானுங்க. இது பத்தாதுன்னு ஜிஞ்சர் கேக்குறானுங்க. உண்மை சொல்ல விட மாட்டாங்க. இந்த வீடு இல்லைன்னா இன்னொரு வீடு கிடைக்காமல போகுது. அம்பளம், வீட்டுக்குள்ள வரும்போது வாசப்படியை மிதிக்காம வந்தேன், வெளியே போகும்போது மாடிப்படியை மிதிக்காம போறேன். நான் ரோசக்காரன். சரக்கு கொட்டிட போகுது. நல்ல வேலை. என்னடா இதெல்லாம்? ஏன்டா உங்களுக்கு என்ன பைத்தியமா? எப்பல என்ன பழக்கம்? தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைங்களை தகப்ப அடிக்க மாட்டா. ஆனா நீங்க கல்யாணமான பிள்ளைய அடிச்சிட்டீங்க. நீங்க வேணா உங்க பிள்ளைங்களை அடிக்கலாம், ஆனா எங்க புருஷன் அடிக்கிறது நீங்க யாரு? என்ன கேட்ட? எங்க புருஷன் அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்க போலாம். எங்க? இதை விட எல்லா வகையிலும் வசதியான எங்க வீட்டுக்கு. வேஷம் போட்டு வந்தவர்தான் எத்தனையோ மேடையிலே ஆடியவர் யாரோ. இந்த வீட்டு விட்டு போயிடாதியா. இத பாரு, மீனாட்சி போயிட்டா, உங்க அண்ணா ராஜாவும் விட்டு போயிட்டா. இப்ப நீங்களும் இந்த விட்டு போயிட்டா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருப்பா. வந்த பறவை பறந்தாச்சு, ஓய்வு காலம் போயாச்சு, பலி தாங்கி பழகி போச்சு, இடிதாங்கி கம்பியாச்சு. இப்ப உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. என்ன மன்னிச்சிருப்பா. தாண்டி பழக்கமா எது வந்தாலும் வந்து போனாலும் என்று மாறாது ரவி போடாதீங்கப்பா. பெரியண்ணி, 2 பேரும் போகாதீங்க. இத பார், நாங்க இங்க இருக்கணும் நீ நினைச்சேனா உங்க அப்பாவை எங்க 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்க சொல்லு. என்ன சொன்னீங்க? உங்க அப்பாவை மன்னிப்பு கேட்க சொன்னேன். அடச்சி போங்கடி. தோப்பிலே இருந்தாலும் ஒரு மரமும் தனித்தனிதான், கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷன் எவனும் தனி மரம். வாங்க. என்னமா அது? எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அப்பா, அந்த அவ்வளவுக்காரர் கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியலப்பா. அப்படியா? ஆமா, ஏன் புருஷனே கண்ணு முன்னாடி அடிச்சாரு. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இனியும் அங்க இருக்க கூடாதுன்னா இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். வாங்க உள்ள வாங்க. ஆனந்த விகடல அம்பலக்கார பேட்டிய படிச்சு பெருமையோட உன்னை அந்த வீட்டுல கட்டி வச்சேன். எதுக்கு தெரியுமா? அந்த வீட்டு விளக்க ஏத்தி வைக்க, அணைச்சிட்டு வர இல்ல. நியாயத்துக்காக ஒரு கொலையே செஞ்சுட்டு வந்திருந்தாலும் உன்னை என் வீட்டுக்குள்ள சேர்த்திருப்பேன். ஒரு குடும்பத்தையே பிரிச்சுட்டு வந்திருக்கிறியே, உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை.
என்ன மாதிரி தகப்பனுங்க உன்ன மாதிரி பெண்களை பிறந்த வீட்டுல சேர்க்கறதுனாலதான் நீங்களும் அவங்க புருஷனுங்களை அவங்க வீட்டுல இருந்து பிரிச்சு இழுத்து கொண்டு வந்து நிக்கிறீங்க. மாப்பிள பொண்ணத்தான் வலது கால எடுத்து வச்சு உள்ளவான்னு கூப்பிடுவாங்க, பிள்ளைய இடது கால எடுத்து வச்சு உள்ளவான்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. பொண்டாட்டி வீட்டுல நிரந்தரமா தாங்க நினைக்கிற புருஷன் மனுஷனே இல்லை. இதுக்கு மேல நான் அதிகமா சொல்ல தேவையில்லை. ரொம்ப நன்றிங்க. பெத்த பிள்ளைங்களே தகப்பனை பிரிஞ்சு வெளியே வந்த பிறகு பலத்த கடமைக்காக அவங்களை ஒண்ணு சேர்க்க நினைக்கிற பாரு, உன் உயர்ந்த உள்ளத்தை எப்படி பாராட்டுதுன்னே எனக்கு தெரியல. அண்ணே அண்ணே, நாட்டாம பொண்ணு பார்வதி அழுதுகிட்டு ஆத்து பக்கமா ஓடுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. என்ன விடுங்க, உங்களுக்கும் தைரியம் கிடையாது, என்னையும் சாக விட மாட்டேங்கிறீங்க. இனிமே நீ என்னோட தான் இருக்க போற. எந்த அப்பனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. மரியாதையா பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி வை, இல்ல நான் போலீஸோட வருவேன். ஐயா பெரியவரே, போலீஸோட வந்தா உங்க பொண்ணுக்கு கல்யாண வயசுன்னு தெரிஞ்சு அவங்களே போயிருவாங்க. நீ ரோசம் உள்ள ஆம்பளையா இருந்தா, ஒரு அப்பா ஒரு ஆத்தாவுக்கு பிறந்திருந்தா என் பொண்ணை தொடக்கூடாது. உன் பொண்ணை கட்டிக்க நான் கூட்டிட்டு வரல, காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க சம்மதத்தோட தான் எங்க கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி அவளை தொட நான் ஒண்ணு கீழ்த்தரமானவன் இல்ல. என்னது, ஏன் சம்மதத்தோட உன் கல்யாணமா? அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியா? இது நீயும் நானும் எடுத்த முடிவு இல்ல, அவன் எடுத்த முடிவு. இப்ப நீ அவளை என் கூட அனுப்ப போறியா இல்லையா? நான் அனுப்புறதா? உங்க மகளை நான் கூட்டிட்டு வரல, அவளாதான் இங்க வந்திருக்கேன். உங்களால முடிஞ்சா அவளை கூட்டிட்டு போங்க. ஓ, அப்படி போறிய நீ? அவளை எப்படி கூட்டிட்டு போகணுங்கிறது எனக்கு தெரியும். அடுத்தவன் சண்டையை வேடிக்கை பார்க்காதீங்களா பண்ணாட பரதேசி பசங்களா. போறியா? அப்ப போ. அட, எப்ப போறீங்க? என்ன இதெல்லாம்? யாரு நீங்க? ஐயா, என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் அன்னைக்கு ஆனந்த வீடர்ல இருந்து உங்களை பேட்டி எடுக்க வந்தேன். ஞாபகம் இல்ல? ஆமா. இவங்க என் அப்பா அம்மா. தம்பி, அன்னைக்கு நீ தனியா வந்து என்ன பேட்டி எடுக்க வந்த போது நான் என் குடும்பத்தோட இருந்தேன். இன்னைக்கு நீ உன் குடும்பத்தோட வந்து என்ன பேட்டி எடுக்க வந்த மாதிரி தெரியுது. இப்போ நான் தனியா இருக்கேன். எனக்கு தெரியும் ஐயா, அதனாலதான் பேட்டி எடுக்க வரல, இந்த வீட்டுல பெண் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். தம்பி, நீங்க சம்மதிச்சா உங்க மகளை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நானும் படிச்சவன் தான். என் மக ரொம்ப கொடுத்து வச்சவப்பா. இவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு ஒரு நல்ல வரணம் அமையும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா, தங்கச்சிக்கு கல்யாணம் கேள்விப்பட்டோம். இந்த நேரத்துல நீங்க தனியா எல்லா வேலையும் செய்யறதுக்கு கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சு உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கலாம்னு வந்துட்டோம். ஆமாம்பா. இத பாருங்க ஐயா, உங்க வீட்டின் பேர்ல தான் எங்களால பணம் தர முடியும். வீட்டுல அடமானம் வச்சாதான் பணம் கொடுப்பீங்கன்னா அந்த பணம் எனக்கு வேண்டாம். அப்பா, தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் தேவை இல்ல? ஏன்பா, என்கிட்ட பணம் கேட்டா நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேனா? ஓ, நான் யாரோ தானே, உங்க பிள்ளை இல்லையே. அதான் என்ன மாதிரி கண்டவங்கையில பணத்தை வாங்கி உங்க பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துவீங்க? அதனாலதான்
சொந்தக்காரங்கிட்ட கடன் கேட்க வந்திருக்கீங்க. ராஜா, என்கிட்ட பணம் வாங்கினா உங்க பிள்ளைங்க கோச்சுக்குவாங்க இல்ல? உன் தங்கச்சி கல்யாணத்தை நீயே நடத்துறா. சரிப்பா. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயண நமோஸ்துதே மாங்கல்யம் தந்துநானே நாம ஜீவனே நந்தே தத்ராமி சரதாம் சதம் மாங்கல்ய தாரணோ சுபமஸ்தோ சுபந்தோ தீர்க்கமாயு. அண்ணங்க கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிருங்க. அண்ணே, என் கை அவங்க காலை தொடர அளவுக்கு அவங்க காலுக்கு மரியாதை இல்ல. அப்பா, நாங்க சொந்தமா தொழில் தொடங்கலாம்னு இருக்கோம். நல்லா தொடங்குங்க. இத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கு பணம் தேவைப்படுதே. ஏன் ராஜா தொழில் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட பணம் கேட்டானா? அவன் தொடங்கல. அவனுக்கு உங்ககிட்ட கேட்க உரிமை இல்ல, அதான் கேட்கல. எங்களுக்கு உரிமை இருக்கு, அதனாலதான் கேட்கிறோம். என்னடா உரிமை இருக்கு? இதெல்லாம் என்ன உங்க பாட்டா சம்பாதிச்ச சொத்து நினைச்சிட்டு இருக்கீங்களா? வேற பிள்ளைங்களுக்கு சார இதெல்லாம் நான் சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச சொத்துடா. ஏன் 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 நாங்களும் தான் உழைச்சோம். அதுக்குதான் மாசம் மாசம் உனக்கு சம்பளம் கொடுத்தேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த வீட்டை வித்து பணம் கொடுங்க. பணம் தரணுமா? வீட்டை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும். என்ன பெருசா பண்ண போறீங்க? அவன் பேர்ல எழுதி வைக்க போறீங்க, எங்களுக்கு தெரியாதா? அது ஏன் இஷ்டம். அப்படி செஞ்சாலும் செய்யறேன். ரவி, நாம தான் தப்பு கணக்கு போட்டோம். ராஜா நம்ம அண்ணன் தான். என்ன சொல்ற? ராஜா வேலைக்காரி புள்ளன்னு சொல்றாங்களே, அந்த வேலைக்காரியோட புருஷன் நம்ம அப்பா தான். இவருக்கும் அவளுக்கும் பிறந்தவன் தான் ராஜா. பாவீங்களா? ராஜா, நீ அழாதன்னு உங்ககிட்ட நான் சொல்லாம உன்னை நான் வளர்த்ததுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை. நீ என் பிள்ளைதான் உன் தம்பிங்களே, உன் தம்பிங்க என் மகங்களே சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு ஆசை, அதை நீதான் நிறைவேற்றணும். சத்தியம் பண்ண. சத்தியம் பண்ணித்தான் உங்க ஆசையை நிறைவேற்றணும் அப்பா. இனிமே உன்னை எல்லாரும் பலகாரம் பிள்ளைன்னு தான் சொல்லணும். என் ஆத்மா சாந்தி அடையணும். உங்க கையால எனக்கு கொள்ளி வச்சிரு. அவனை கொள்ளி வைக்க சொல்லிட்டேனடா. அதனால இப்ப என்ன? 2 பொண்டாட்டிக்காரனுக்கு 2 வகையில குழந்தைங்க இருந்தா கொள்ளி எவன் வைக்கிறானோ அவனுக்கு தான் 3/4 சொத்து சேரும். இவன் ஒப்பனுக்கு பிள்ளையா இல்லைன்னாலும் கொள்ளி வைக்க போறது இவன் தான். அதனால 3/4 சொத்து அவனுக்கு சேருமேடா.
இப்ப எங்களை என்ன செய்ய சொல்றீங்க? அவனை கொள்ளி வைக்க விடாம கொஞ்சம் தள்ளி வைங்க. எப்படி? ஐயாவை எப்ப எடுக்க போறாங்க? ஐயாவுடைய கடைசி பொண்ண பட்டணத்தை கட்டி கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களுக்காக காத்திருக்காங்க. அவங்க வந்த உடனே ஐயாவை எடுத்துருவாங்க. நினைச்ச படிவேலுக்கு ஐயா இறந்த விஷயம் தெரியாது. உங்களுக்கு தான் அவர் நல்லா தெரியுமே, நீங்களே போய் சொல்லிடுங்க. ஐயா ஐயா, அப்பாவை கொஞ்சம் கூப்பிடுங்க. என்னங்க விஷயம்? ஐயா இறந்துட்டாங்க. தெரியுமே, ஆனா அப்பா ஊர்ல இல்ல. தெரியுமா? எப்படி? உங்க தம்பிங்க தானே சொன்னாங்க. தம்பிங்களா? ராதா, ராதா, காலையில இருந்து அப்பாவை இப்படியே வச்சிருக்கோம். எடுத்துடலாமா? தம்பி தம்பி தம்பி, இரு இரு. பார்வதி என்ன ஆஸ்பத்திரி கொண்டு போறேன். முதல்ல நீங்க அங்க போங்க. அப்பாவோட உடம்ப மயானத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாருங்க அந்த பசங்க. கொஞ்சம் ஞாபகம் ஆனாலும் அவனுக்கு கொள்ளி வச்சிருவானுங்க. உங்க அப்பா உயில் எழுதிருக்காங்க, அதை படிக்கிறேன். அருணாச்சல அம்பலக்காரராகிய நான் என்னுடைய சொத்துக்களை என் குடும்ப வக்கீலான திரு ரங்கசாமி அவர்களிடம் என் சுயநினைவுடன் சொல்ல அவர் எழுதியது. நான் வாங்கிய வீட்டையும் 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 எல்லா சொத்துக்களையும் 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 என் பிள்ளைகளான ரகு ரதிக்கே சேரும். என்னுடைய வளர்ப்பு மகனாகிய ராஜாவுக்கு இதில் பங்கு பெறவோ உரிமை கொண்டாடவோ எந்த வகையிலும் அதிகாரம் இல்லை. இந்த குடும்பத்துக்காக பாடுபட்ட ராஜாவுக்கு ஒண்ணுமே இல்லையா? என்னையா அது அக்கிரமா இருக்கு? என்னுடைய மனைவியாக மீனாட்சி அருணாச்சலத்தின் நகைகள், துணிமணிகள் உள்பட அத்தனை பொருட்களும் என்னுடைய மகளான ராதாவை சேரும். என் வளர்ப்பு மகனான ராஜாவுக்கு எந்த உரிமையும் இல்லை. என்ன இருந்தாலும் பெரியய்யா இப்படி பண்ணிருக்க கூடாது. நான் எழுதிய அத்தனை சொத்துக்களும்
என் பிள்ளைகள் ஒற்றுமையுடன் எந்த பிரிவினை எண்ணங்களும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக என் வளர்ப்பு மகனான ராஜா சொல்ல நான் எழுதியவை. பாத்தீங்களா, இப்ப தெரியுதா ராஜா அண்ணன் யாருன்னு? இந்த சொத்தை எல்லாம் அண்ணன் அப்பா கிட்ட உங்க பேருக்கு எழுத சொல்லனா உங்க இடம் நடுத்தருதான். எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தோம், அதையெல்லாம் சமாளிச்சு அண்ணன் வெளியில இருந்தே நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டாரு. அதான் ராஜா அண்ணன். எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்க கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை எடுத்துக்கங்க. இதாண்ணே உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து. வாங்கண்ணே, இனிமே நீங்க தான் இந்த நாற்காலியில உட்காரணும். வீட்டுல யார் தப்பானாலும் அப்பா இதுல உட்கார்ந்து கேள்வி கேட்டாரு. இனிமே நாங்க யார் தப்பானாலும் நீங்க இதுல உட்கார்ந்து கேள்வி கேட்கணும். வந்து உட்காருங்கண்ணே, வாங்க. அண்ணே ஒரு நிமிஷம். அம்பலக்கார இப்ப உட்காருங்க சேர்ல. எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்க. அம்பலகாரம்மா வர்றாங்க, அவங்களும் உங்க கூட உட்காரட்டு. வாங்க அம்பலகாரம்மா, வாங்க. போங்க அம்பலகாரம்மா, போய் உட்காருங்க அம்பலகாரம்மா. நல்லதும் கெட்டதும் பாக்குறவங்க கண்ணை பொறுத்து. முன்ன நான் தப்பா பார்த்தேன், இவங்க தப்பா தெரிஞ்சாங்க. இப்ப நல்ல எண்ணத்தோட பாக்குறேன். இந்த ஜோடி நல்லாவே